காரசாரமான உருளைக்கிழங்கு வறுவல் இது போல் ஒரு முறை செய்து கொடுங்க. இதே மாதிரி வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதோடைய மேல் தோலை நான் சீவிக்கிறேன். இந்த மாதிரி நான் சீவி எடுத்துக்கிறேன். சீவி எடுத்துட்டு ரவுண்டாக கட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் திக்காக கட் பண்ணிக்கணும், மெலிசாக கட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பிளேட்டில் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சால்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா உருளைக்கிழங்கு, இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலா தடவி வச்சிடலாம். இந்த மாதிரி தடவி வச்சுக்கணும். இது இப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும், வெந்துடும். இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விடலாம். இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். 2 பக்கம் வெந்துருச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். இது ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கமும் வெந்து வந்துருச்சு. இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.